நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி விஜயலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்கள் சாமந்தி செடியை அந்த மாதிரி மொத்தமாக வாங்கியிருந்தாங்களாம். ஒரு செடி அளவும் இப்போ நம்ம பார்க்குற இந்த செடிகளுக்கெல்லாம் காலையில் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வந்துட்டு போகும் அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். வெயில் நல்லா அதிகரிச்சுட்டு கிட்டத்தட்ட சாமந்தி சீசன் முடிய போகுதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் சாமந்தி நாற்றுகள் தான். வேறு தொட்டிகள்லாம் இருந்த நாற்றுகளெல்லாம் நான் பிடுங்கி மொத்தமாக ஒரு தொட்டியில் நடவு பண்ணி அதுவும் நிழல் பாங்கான இடத்துல வச்சு காலையிலையும் சாயந்தரமும் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றேன். நம்ம இப்படி பாதுகாப்பாக வைக்கும்போது தான் சாமந்தியை அடுத்த சீசனுக்கு கொண்டு போக முடியும். சம்மரில் வெயில் அதிகரிக்கும் போது சாமந்தி நாற்றுகள் எப்போ வேணாலும் காஞ்சிடலாம். அதனால் சாமந்தியை நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக தான் இனிமேல் வச்சுருக்கணும். சாமந்தி செடிகளை நம்ம நர்சரியிலேருந்தும் வாங்கி வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா உறவினர்கள் வீட்லேயோ நண்பர்கள் வீட்லேயோ நம்மளுக்கு பிடிச்ச செடிகள் இருந்ததுன்னா அதை கூட நம்ம வாங்கிட்டு வளர்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய இடங்களில் சாமந்தி நாற்றுகளாக காம்போவாக விற்கிறாங்க. 10 கலர் 5 கலர் அப்படின்னு கொரியரில் அனுப்பி விடுறாங்க. அப்படிப்பட்ட செடிகளை நம்ம எப்படி நடவு பண்ணி வளர்க்குறதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி விஜயலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்கள் சாமந்தி செடியை அந்த மாதிரி மொத்தமாக வாங்கியிருந்தாங்களாம். ஒரு செடி அளவும் இந்த சைஸ் தான் இருக்கும். சின்னதாக தான் காமிக்கிறாங்க. நான் கூட சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன். இந்த அளவு செடி காமிக்கிறாங்க. ஆனால் வேர் இருக்கும். ஒரு கோகோ பீட்டில் வேர் இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக சேர்த்து பார்சலாக அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட செடிகள் நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்சலை பிரித்து வெயில் இருக்கிற டைமே நடவு பண்ணிடக்கூடாது. சாயந்தரம் வரைக்கும் பொறுமையாக வச்சுருக்கணும். தண்ணி தெளித்து அப்படியே வச்சுருக்கணும். நிழலில் வச்சுட்டு சாயந்தரம் ஆன அப்புறம் தான் நடவு பண்ணணும். நடவு பண்ணுறது கூட எப்படின்னா அதுக்குன்னு புதுசாக நம்ம மண்கலவை தயாரிக்கவே கூடாது. ஏற்கனவே ஒரு செடி இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு தொட்டியில் செடி இருக்குன்னா அந்த சைட்லோடி அந்த மண்ணெல்லாம் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சு பாட்டோ 8 இன்ச்சு பாட்டோ எடுத்து அந்த மாதிரி தொட்டியில் பழைய மண்கலவையில் தான் நடணும். புதுசாக நம்ம கோகோ பிட்டு அப்புறம் உரம் மண் எல்லாம் கலந்து நம்ம நடவு பண்ணோன்னா சாமந்தி செடி மட்டும் ஒரு சில நேரத்தில் அப்படி மண்ணில் பொழைச்சி வராது. அதனால் நம்ம பழக்கப்பட்ட ஒரு பழைய தொட்டி மண்ணில் நடுறது தான் நல்லது. உங்கள்கிட்ட ரொம்ப சின்ன தொட்டி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியில் கூட நடலாம். ஆனால் நம்ம மொட்டை மாடியில் மட்டும் வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் போர்ட்டிகோவில் நல்ல நிழல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். போர்ட்டிகோ இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன நிழல் எங்கே இருக்கோ அப்படி ஒரு இடமா பார்த்து ஒரு வாரத்துக்கு வைக்கணும். வச்சு பாதுகாப்பாக வச்சு துளிர் வந்திருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் மாடியில் ஒரு கரையில் காலையில் மட்டும் லைட்டாக வெயில் வந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு பெரிய செடிகளுக்கு கீழே தான் வைக்கணும். அப்படி வச்சு தான் இந்த சம்மரை கடத்தி அடுத்த சீசனுக்கு செடியை கொண்டு போகணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த செடிகளுக்கெல்லாம் காலையில் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வந்துட்டு போகும் அந்த இடத்துக்கு. இப்போ பாருங்கள் வேறு செடிகள்லாம் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி நாற்றுகள் எல்லாமே இருக்குது. காலையில் மட்டும்தான் வெயில் வந்துட்டு போகும். அதான் இந்த செடிகள்லாம் அங்கே நேரே அப்படியே சாஞ்சி இருக்குது பாருங்கள். வெயில் எங்கே இருக்கோ அந்த திசையை பார்த்து அப்படியே சரிஞ்சு இருக்குது பாருங்கள். நிழலில் வச்சு பாதுகாக்கிறது தான் நல்லது. அப்புறமா நம்ம நடவு பண்ண செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். 2 வேளை ஊற்றணும். ஆனால் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஊற்றி கொண்டு வரணும். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சாமந்தி வகைகளில் நல்ல கிளைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து இப்போ கூட நீங்கள் பதியம் போடுங்க. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பதியம் போட்டது கூட நல்லா நிற்கிது. பதியம் சம்மரை தாண்டி வந்துடும். பெரிய செடிகள் தான் நம்ப முடியல கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.